இந்த சொசைட்டியில் ஒரு மென்னாக பிறந்துட்டு அவன் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவான்றதை நான் சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்பர் 1, நாட் எமோஷ்னல். ஒரு மென்னுனா முதல்ல அழக்கூடாது. அப்படி அவன் அழுதுட்டானா அவன் ஆம்பளையே இல்லை. ஆம்பளைனா அழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அழக்கூடாதுன்னு கேட்டால் ஏன்னா நீ ஒரு ஆம்பளைன்னு சொல்கிறாங்க. என்னடா லாஜிக் இது? நம்பர் 2, ரெஸ்பெக்ட். ஒரு மென்னோட வேல்யூ எப்படி தான் இங்கே டிசைட் பண்ணுறாங்க? 1, அவன் நல்ல வேலையில் இருக்கணும். 2, அவன் நல்லா சம்பாதிக்கணும். இது 2த்தையும் பார்த்து தான் நமக்கு இங்கே ரெஸ்பெக்ட் தராங்க. நம்பர் 3, கம்பேரிசன். அவனை பாரு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டான், உன் ஃப்ரெண்டு ஃபாரினில் நல்லா சம்பாதிக்கிறான், பக்கத்து வீட்டு பையன் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னு சொல்லி மற்றவங்க கூட நம்மளை கம்பேர் பண்ணுவாங்க. நம்பர் 4, ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும், இந்த காலேஜ் படித்தா தான் இந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆக முடியும், இந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆனால் தான் கடன் அடைக்க முடியும், கல்யாணம் பண்ண முடியும், வீடு கட்ட முடியும். சொசைட்டியில் ஒரு மென்னை எல்லாரும் ஹியூமனாக பாருங்கள், மிஷினாக பார்க்காதீங்க. ஆம்பளைனா ஒர்க்குக்கு போகணும், சைலண்டாக இருக்கணும், யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இல்லை புரியல, நாங்களும் மனுஷங்க தானே. நன்றி, வணக்கம்.